வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதையும் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும். புது நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு கொடுங்க. நாம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம்ம கூடவே வருவாங்க என்று நினைப்பது நம்ம முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது நமக்கு தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். அன்பின் உச்சக்கட்ட கொடுமை எது தெரியுமா? நாம் அழுது கொண்டிருக்கும் போது நம் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நாம் அழுவது கூட தெரியாமல் சந்தோஷமாக இருப்பதுதான். பணம்தான் வாழ்க்கை என்று சிலர் பணத்தில் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை உணர்ந்த சிலர் மனம்தான் வாழ்க்கை என்று சிறந்த மனதை தேடி ஓடுகிறார்கள். காரணம் இல்லாமல் ஒருவர் மேல் அன்பு வைப்பதும் நம் முதல் தவறு. உண்மை எதிர்பார்ப்பு நாம் உண்மையாக இருப்பது நாம் இரண்டாவது தவறு. மற்றவர்களும் நம்மை போலத்தான் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் நம் தவறுகளையே மிகப்பெரிய மூன்றாம் தவறு. ஆனால் தான் நாம் அழகாக ஏமாற்றப்படுகிறோம். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள், எதுவும் நிலை இல்லை, இதுவும் கடந்து போகும். யாரையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பிவிடும். எங்கும் யோசிக்காதே, அவமானப்பட்டு விடுவாய். நாம் காட்டும் அன்பு விலை மதிக்க முடியாதுதான். ஆனால் அதை மதிக்க தெரியாதவர்களிடம் நாம் காட்டுவதால் தான் மிதிப்பட்டு விடுகின்றோம். எந்த உறவோடும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. அனைவரையும் ஓரளவோடு நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தான் தேவைக்காக மட்டும் பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் உன் கழுத்தை அறுப்பார்கள். துரோகம் மனிதர்களிடம் மட்டும்தான் உண்டு. தூரமாகவே இருந்து விடுங்கள். யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள். அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போய்விடும். விதவிதமான பேச்சுக்களை நம்பி வித்தியாசமாய் ஏமாந்துதான் போகிறோம் உறவுகளிடையே நம்மில் பலர். தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர் பெரும்பாலும் அழுவதில்லை, சிரிப்பார்கள். ஏனென்றால் அந்த சிரிப்பு அழுகை விட 1000 மடங்கு வலி நிறைந்ததா இருக்கும். வலிகள் போதுமென்றும் பட்டது போதாதா என்றும் உள்ளம் கேட்கும் போது உறவுகளை தேடுவது அடியோடு நிறுத்திவிடுங்கள். சிலருக்கு நாம் ஒருபோதும் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டும் அவசியம். அப்படியானவர்களை இனியும் தூர விலக்கி வைக்கவில்லை என்றால் நாம் தான் முட்டாள்தனம். மனசில் உன்னை வச்சுக்கிட்டு வெளியே எல்லார்கிட்டையும் பொய்யா சிரித்து நல்ல பேர் எடுக்கிற விட உண்மையாக பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு போங்க, தப்பே இல்லை. ஏனென்றால் உண்மைக்கு உறவுகள் தங்குவதில்லை, பொய்க்கு உறவுகள் உங்களை விட்டு விலகுவதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க, உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. இந்த வீடியோவை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.